சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை தேடி வந்த அதிர்ஷ்ட செய்தியை தட்டி விடாதே என் குழந்தையே. நாளைய விடியல் ஒரு பெண் உன் வீட்டிற்கு வரவேண்டி நினைக்கின்றாள். இவள் அவ்வளவு சுலபமாக யாராலும் கையாள முடியாதவள். உன் வீட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவுகளை கொடுக்க வருகின்றார். இந்த அப்பா என்னிடத்திலிருந்து உனக்கு இந்த செய்தி கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக கோடான கோடி புண்ணியங்களை நீ செய்திருக்க வேண்டும். பல கோடி செயல்களுக்கு இன்று உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ தள்ளிவிட்டு விடாதே. உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் என்னவென்று நீ யோசிக்கும் தருணம், உன் அப்பாவினுடைய ஆசிகளோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கப் போவதை நீ என்னவென்று புரிந்து கொள்ளப் போகின்றாய். உனக்கான நேரம் எப்பொழுதும் நான் உருவாக்கி கொடுக்கும் நேரம். நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் உணர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நிலையில் எல்லாம் நான் உனக்கான மாற்றங்களை உன் கைகளில் கொண்டு வந்து தர நினைக்கின்றேன். உன் அப்பா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க நினைக்கின்றேன். எந்த தருணத்திலும் என்னை விட்டுவிடாதே. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தும் என்றால் அதை நீ இயங்கும் எதிலும் விட்டுவிடாமல் உனக்கான நிலையில் நின்று நீ முன்னேற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டே இரு. எந்த நேரம் நமக்கு என்னவாகும் என்று எல்லாம் யோசித்து என் குழந்தை நீ கலங்காமல் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும். உன் அப்பாவினுடைய மனநிலை இப்பொழுது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். என் குழந்தைக்கு எல்லா விஷயங்களையும் அமைதியாக இருந்து சாதித்து விட முடியும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு பொறுமை உண்டு. நம்முடைய அமைதியால் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியவில்லை என்னும் பொழுது அடுத்தது நம் கையில் மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்துவிட வேண்டியதுதான். உன்னுடைய வீரத்தால் ஒரு விஷயத்தை உன்னால் வெற்றி பெற முடியும். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த தீமைகளை உன்னால் அடித்து விரட்ட முடியும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று என் குழந்தை உன்னால் சொல்லிவிட முடியும். உன்னோடு எப்பொழுதும் எந்த நிலையிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாய். ஆனால் அத்தனையும் உனக்கு வேண்டியபடி உண்மைகளை சரியாக சொல்லிக் கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதுதான் உண்மை. அப்படியானால் நீ மௌனமாக இருந்து இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் செய்ய நினைத்தும் சாதிக்க முடியாத சில விஷயங்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் உன்னால் சாதிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றது. நீ நினைத்தால் உனக்கு எதையும் நிச்சயமாக செய்துவிட முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று உணரும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லா உண்மைகளும் சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பாவின் முன் நின்று ஒரு விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நடத்துவதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பதும் எப்பொழுதும் உனக்கு நிறைவான நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எந்த ஒரு செயலை செய்தாலும் அதிலிருந்து நாம் முன் நின்று ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் காலம் இனி. எல்லாவற்றிலும் என் குழந்தைக்கு வேண்டியதை சரியாக நான் நடத்தி தரும் நேரம் என்று ஒவ்வொரு விஷயங்களையும் என் குழந்தை நீ தெளிவாக உணர்ந்து விட வேண்டும். வீரத்தால் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னால் முடியாது. ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் மற்றவர்கள் மீது இறக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற குழந்தைகளவா. எந்த விஷயத்திற்காகவும் மற்றவர்களின் மீது மிகப்பெரிய அன்பு காட்டுகின்ற குழந்தைகளவா. தனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற குழந்தைகளவா. உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களை கொடுத்தவர்களை கூட நீ எளிதாக மன்னித்து விடுவாய். அவர்கள் செய்த தவறுகளையும் நீ மறந்து விடுவாய். இப்படியே நீ இருக்கத்தான் இவர்கள் உன் வாழ்க்கையை பதம் பார்த்துவிட துணிந்து விட்டார்கள். இவர்கள் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்று பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் கொடுக்க துணிந்து விட்டார்கள். என்னவென்றும் ஏதுவென்றும் இதனை நீ தெளிவாக உணர வேண்டிய நேரம். எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கை நீ விரும்பிய விஷயங்களை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு நடக்கும் என்று அப்பொழுது அதனை நீ முழுமையான புரிதலோடு உணர வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த காலம் இந்த அப்பா உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய விஷயம் என்று அத்தனையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக புரியும். ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியான மனநிலையை நிச்சயமாக என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரங்களில் உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னால் நடத்த முடியாது என்றால் இன்னொருவர் உன் வாழ்க்கையில் வரத்தான் வேண்டும். அதனால்தான் நான் இந்த பெண்ணை உன் வாழ்க்கையில் வரப்போகின்றாள் என்று சொல்கின்றேன். இவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் அடங்கிவிட மாட்டாள். அதிலும் குறிப்பாக தவறு செய்கின்றவர்களுடைய பேச்சினை மதிக்கவே மாட்டாள். அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் கொடுத்தவர்கள் எப்பொழுதும் தண்டனைக்குரியவர்கள் என்பது உண்மை. அந்த தண்டனையை நீ கொடுத்திருக்க வேண்டும். நீ கொடுக்காதனால் இவளை அந்த தண்டனையை கொடுக்கச் சொல்லி நான் அனுப்புகின்றேன். இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் உன் முன்னால் நின்று உனக்கு செய்யக்கூடிய எல்லாம் உனக்கு எந்த அளவில் மன நிறைவை கொடுத்திருக்கிறது என்பதனை சற்று சிந்தித்து, என் குழந்தை, நீ வீரத்தால் வெல்லக்கூடிய செயலை செய்து வருகிறாய். துர்கை அம்மன் நவராத்திரி ஆரம்பமான இந்த வாரத்தில் 3 நாட்கள் துர்கை அம்மனின் உடைய ஆட்சி உன் வீட்டில் இருக்கும். வீரத்தால் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பல விஷயங்கள் சாதிக்கப்படும். உன் வீட்டில் நின்று இவள் பல நல்ல விஷயங்களை உனக்கு செய்து கொடுப்பாள். எப்பொழுதும் உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், எப்பொழுதும் உன்னை சோதனைப்படுத்தியவர்கள், எந்த இடத்திலும் உன் கண்ணீரை காண துடித்தவர்களும், எப்பொழுதும் நீ கண்களை நிற்க வேண்டும் என்ற ஆசை பட்டவர்கள் இனிமேல் துர்க்கை அம்மனுடைய அதிகாரத்தினால் உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். அவர்கள் செய்த தவறுகளுக்கு எல்லாம் நிச்சயமாக மன்னிப்பினையும் கேட்பார்கள். என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கான புரிதலை நல்லபடியாக கொடுக்கும் என்பதுதான் உண்மை. என்னவென்றும் ஏதுவென்றும் நீ யோசிக்கும் தருணங்களில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமும் சரியாக கிடைக்கும். அப்பாவினுடைய அன்பு உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய மாறுதலை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை கலங்காமல் நின்று விட்டாயானால் நீ எப்படி தெய்வம் உன் வீட்டிற்கு வரும்பொழுது உன்னுடைய மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் தூக்கி சுமக்காமல் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் கடந்து நல்லபடியாக நமக்கு தெய்வத்தின் அருள் புரிய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அப்பொழுது உனக்கு நீ விரும்பியபடி எல்லாம் உன் வாழ்க்கை நடக்கும். எதுவென்றாலும் நாம் எப்பொழுதும் நமக்கானதாக எப்பொழுதும் நல்லபடியாக யோசிக்க வேண்டும். எதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக சிந்திக்க வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் எப்பொழுதும் நிறைவோடு உணர வேண்டும். உனக்காக நான் எந்த நேரம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் அந்த நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ செய்துவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் துர்கை அம்மனுடைய ஆட்சி நடக்கும்பொழுது உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்களையும் உனக்கு துரோகம் செய்ய நினைத்தவர்களையும் மன்னிக்க ஒரு பொழுதும் நீ துணிந்து விடாதே. அம்மா பார்த்து கொள்வாள் என்ற எண்ணம் உனக்குள் வேண்டும். அவள் நடத்துவார் என்ற சிந்தனை உனக்குள் வேண்டும். அதை விடுத்து இத்தனை காலமும் இவர்களால் நீ பட்ட பாடுகள் போதாதா? இத்தனை நாளும் இவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் போதாதா? நீ எதற்கும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய கவனத்தை எல்லாம் கொண்டு முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்கொள்ள நீ துணிய வேண்டும். முன்னின்று ஒவ்வொரு விஷயங்களிலும் என் குழந்தை உனக்கான மாறுதல்களை நீ பெற துணிய வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நிச்சயமான மாறுதலை நிறைவாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும். என்னாலும் நான் வருகின்ற இந்த காலங்களை நீ தெரிந்து கொண்டாயானால் உன் அப்பா உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் உனக்கு நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சாயப்பா சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டிய நேரம், பல அதிர்ஷ்டமான விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டிய நேரம். நவராத்திரி முடியும் நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் வீரத்தால் சாதிக்கக்கூடியதை வீரத்தாலும் செல்வ வளம் உன் வாழ்க்கையில் பெருகவும் அறிவு ஞானம் உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தையினுடைய ஞான வளர்ச்சியும் நல்லபடியாக வளர சக்தியானவள் உன் வாழ்க்கை நின்ற அத்தனையும் செய்து கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய துரோகத்தை வேறறுத்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை நடத்துவாள் என்பதனை நீ விடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன் அப்பா நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ மேலே வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கை நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும். எந்த இடத்திலும் எதற்கும் என் குழந்தை வருந்தாமல் உன் அப்பா நான் சொல்கின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை என்னவென்று நீ வகுத்து விட்டால் அது போதும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி ஒன்று உனக்கு கிடைத்தே தீரும். எப்பொழுதும் போல நான் உனக்காக கை கொடுத்து உதவுகின்ற வேளையில் எல்லாம் உனக்கு சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். எந்த இடத்திலும் இனிமேலும் நாம் எதையும் தொலைத்து விடாமல், எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கிடைத்தது எல்லாம் இழந்து விடாமல் எப்பொழுதும் என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு இருக்கும் பட்சத்தில்
உனக்கு நடக்கக்கூடிய எல்லா வெற்றியும் நான் முன்னின்று உனக்கு உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நினைவில் இருக்கட்டும். குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று நம்பு. நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.